தாய் தந்த மாசி பெற்று வந்தேன் பேட்டைக்கு கண்டேன் ஒரு மானை கொண்டேன் அதுமது காதல் ஆசையாள் மானை பின்தொடர்ந்தேன் மானோ வெறுண்டோதலை பிடித்து மானோட நானோடு நானோட மானோட மானோட நானோட வந்த மான் தன்னுடைய திணிமணத்துக்குள்ளே இருந்து விட்டது. ஆனால் தன்னுடைய காவலர்களோ மான் குட்டியை மட்டும் உள்ளே விட்டு விட்டு என்னை மட்டும் தடுத்து விட்டார்கள். காரணம் கேட்டேன். இடத்துக்கு தலைவியான தங்கள் இடத்திலே அனுமதி கேட்க வேண்டும் என்று தெரிந்தார்கள். இடத்து தலைவி அப்படிங்கிற முறையில அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். ஆக இங்கு வந்தக்கூடிய மானுடைய பெருமையை கூறி சற்று கவனமாக கேளுங்கள். காட்டுக்குள்ளே வந்து மறக்கமான இளமையான அழகுமானமா அழகுமானமா கலைமானமா திரைமானமா இது காணோ இது வாடோ கவிமானமா உறுதிமலை காட்டுக்குள்ளே வந்து மறக்கமான இளமையான அழகுமானமா இப்படி எல்லாம் அழகு மறைத்து வைத்து இல்லை 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 என்று சொல்லாமல் இருக்கிறது தருகிறேன் என்று சொல்லி தங்களுக்கும் தங்களுடைய பெற்றோர்களுக்கும் தங்கள் நாட்டை சார்ந்த மக்களுக்கும் பெருமை தேடி தருவீர்கள் நம்பிக்கையோடு வெகு நேரமாக நிலையாக நின்று கொண்டிருக்கிறேன். இடத்து பொருட்களை பார்க்கலாம். உங்க பேரு என்னங்க? கந்தவேலன். தந்தை பேரு பரமசிவன். தாயார் பேரு மீனாட்சி வேடுச்சி. தொண்டை நாடு. தொண்டை நாடு. எங்க இருந்து வரீங்க? வெள்ளிமலையில இருந்து. தொண்டை நாடு வெள்ளிமலை எங்க வாழ பார்த்தீங்க? வெள்ளிமலையில பார்த்தேன். பார்த்த மாட்டுல பிடிக்கணும் முயற்சி பண்ணேன். மான் எங்க வந்துச்சு? தன்னுடைய வனத்துக்குள்ள. இடத்தோட பேர் என்ன? வெள்ளிமலை. கையில என்ன வச்சிருக்கீங்க? சிலிமுகம் என்று சொல்லக்கூடிய கலை வைத்திருக்கேன். அதோட தன்மை என்னங்க? இதோட தன்மை என்னன்னா காந்த சக்தி உண்டு. நான் மனசார எதை நினைச்சு அப்படி காட்டினாலே போதும். பரவாயில்லைங்க. அப்படி கொண்டு என் பக்கத்துல சேர்த்து சுலபமா அதை வச்சு பிடிச்சிடலாமே. எவ்வளவு தூரம் ஓடி வந்தீங்க? எந்த வேலையுமே சுலபமா அதுல முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களே. அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. கொஞ்சம் முயற்சி இருக்கணும். இப்படிங்க சுலபமா முடியக்கூடிய வேலையை இழுத்து செஞ்சு அதுல அப்புறம் அது ஏன்னா போராடி கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றில இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் மற்றொரு உதவினால கிடைக்கக்கூடிய அதுல ஒரு நமக்கு நன்மை இருக்கா? அப்புறம் எதுக்கு கையில சாமான வச்சிருக்கீங்க? கொடுக்குற வேண்டியதானே. நான் மனசால நினைக்கணும் இல்ல. மனசால நினைச்சாலும் கையில எதுக்கு அந்த பொருள்ன்ற ஒரு தற்காப்புக்கு. ஒரு தற்காப்பு. என்ன தற்காப்பு? மிகப்பெரிய கொடிய விலங்கு ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா என்ன உயிரை பாதுகாத்துக்கணும் இல்லையா? சரி, வர்ற வேடு வரலாம். ஏதாச்சும் சிங்கத்தை தேடி வர வேண்டியதானே? வர்ற வேடு வரலாமா? புளிய தேடி வர வேண்டியதானே? சரி, ஏன் மானை தேடி வரீங்க? இல்ல வர்ற வேடுதான் அடிச்சு கொண்டு விடுன்னு பயம். அடிச்சு கொண்டு விடு இல்ல. இதற்கு முன்னாடி இப்ப வேடுல வந்திருக்கிறாரா? சொல்லுங்க. மான் குடி பிடிக்கணுங்கம்மா. மான் வரல. எனக்கு மான் வரல. மான் வரலையா? அப்படி போய் சொல்லக்கூடாதுமா. மான் வந்திருக்கு. வாயை உடைச்சு விடுங்க. எது? மான் வரல பொய் சொல்றீங்கன்னு வார்த்தை சொல்லலாமா? சரி, அப்புறம் மான் வந்திருக்கேங்கிறேன். வரலனா எப்படி வரலன்னு சொல்லி காரணம் சொல்லுங்க. கேட்கணுமே கேட்டிய. சரி, பொய் சொல்றேன்னு ஒரு எடுத்தோட நீங்க எப்படி முட்டாள் மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்கலாம்? நீங்க ஏன் முட்டாள் மாதிரி பேசுறீங்க? ஐயா மான் வந்திருக்கு அப்படின்னா இல்லைன்னா இல்லைங்கிற விஷயத்தை சொல்லுங்க. முட்டாள் இங்க பாருங்க. முட்டாள் நான் எதை வச்சு சொன்னேன் நீங்க சொல்ல. முட்டாள்னா என்ன அர்த்தம்னு சொல்லுங்க.
என்ன அர்த்தம்? முட்டாள்னா என்ன அர்த்தம் நீங்க தானே சொன்னீங்க. இப்ப நீங்க சொல்லணும். நீங்க தானே சொன்னீங்க. நான் சொன்னதுக்கான அர்த்தம் சொல்றேன். சொல்லுங்க. முட்டாள்ன்ற அர்த்தத்தை நீங்க சொல்லணும். நீங்க தானே சொன்னீங்க முட்டாளுன்னு. சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரியாது. சரி நீங்க சொல்லுங்க முட்டாளுன்னா என்ன அர்த்தம்? இடத்துடைய தலைவி நீங்க, சரிங்களா? உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அது எப்படி தலைவிங்கிற பதவியில் இருக்க உங்களுக்கு எது விஷயம் தெரியாம இருக்கும்? முட்டாள்னா என்ன அர்த்தம் இப்ப தெரியணும். ஓ சொல்லுங்க. சரி, முட்டாள்னா அது முட்டி பிறந்ததுனால முட்டாளுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது கிடையாது. சரி, அப்ப நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் முட்டாளுங்க சொல்ற வார்த்தை. எது முட்டாள்னா என்ன அர்த்தம்? அப்ப இதுக்கு முன்னாடி சொல்லி வச்சலாம். முட்டாள்னா என்ன அர்த்தங்க? என்ன அர்த்தம் சொல்லுங்க. பாய்க்கு வந்தது பேசணும். யாருமா முட்டாள்னு சொன்னது? பேசணும் ஒரு வார்த்தை அப்படின்னா கூட நீங்க என்ன சொன்னீங்க முட்டாள்னு சொல்லி? சொல்லுங்க பாப்பா. இந்த கத்தி இந்த கத்தி சொல்றது பேசுறது அப்படின்னா அதுக்கு வார்த்தை அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேசணும். சரி, ஏதாச்சும் இந்த ஓட்ட பண்ண நண்டு விட்ட மாதிரி எனக்கும் பேசுறேன் நாய் மாதிரி கத்தக்கூடாது. நாய் மாதிரி என்ன வார்த்தை பேசணுமோ அதுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சு பேசணும். நான் தெளிவா அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு பேசணும். நான் தெளிவா பேசலன்னா அதுக்கான அர்த்தத்தை சொல்லி நான் சமாளிச்சு வந்துருவேன். நாய் மாதிரி கத்துறேன் தெரியும். ஓட்ட பண்ண நண்டு விட்ட மாதிரி பேசல அவங்க கிட்ட பேசக்கூடாது. தெரியல. எது எதுக்கு உங்களுக்கு வாய்? என்னமா பேசுறீங்க? உங்களுக்கு இதுலயே தமிழுக்கு தமிழ் நீங்க தமிழர் தானே? ஏன் அதெல்லாம் உங்களுக்கு தந்தை அதுக்கே அர்த்தத்தை தெரியல. நீங்க மான புடிச்சு என்ன பண்ண போறீங்க? அது என்னோட விருப்பம். மொச புடிக்கிற நாய் மூஞ்சிய பார்த்தா தெரியாதா? இங்க பாருங்க. யார் என்ன புடிக்க முடியுமே? ஏன் மான புடிக்க உங்களுக்கு வக்கு இல்லையே? நீங்க எப்படி கேக்குறீங்க? வாய் பேசுறீங்க. தமிழுக்கு ஒரு அர்த்தம் கூட தெரியும். மான கொடுக்க உங்களுக்கு ஒரு வக்கு இல்ல, ஒரு வழி தெரியல. மான கொடுக்க ஏன் வேலை என்னமோ அதெல்லாம் சரியா தாங்க. சரி, உங்க வேலையை நீங்க சரியா பாருங்க. ஏன் வேலையை நான் சரியா தான் இருக்கேன். ஏன்னா இடம் உங்களுடைய இடம். வேட்டையாருக்கு உங்களோட வேலை. சரி, காவல் பாத்துக்கிறது என்னோட வேலை. அது உங்களுடைய வேலை. காவல் நான் சரியா தான் பாத்துருக்கேன். சரி, 10 மணில நான் சரியா தான் பாத்துறேன். இப்போ தைய தக்கன ஆடக்கூடாது. மாடு வந்துச்சு நீங்க பாத்தீங்களா? இங்க 10 மணில இருந்து பாத்துட்டு இருக்காங்க. யாராச்சும் ஒரு ஆள் மானிங்க ஓடிச்சு சொல்லுங்க. அப்ப மாடு வந்திருக்கா இல்லையா? இவர் வந்திருக்கல. அதெல்லாம் நீங்களா சொல்றதா? வந்திருக்கீல. அவங்களுக்குலாம் தெரியும். பேசுனா ஒரு இடத்துல ஒண்ணு தொலைச்சிட்டீங்க அப்படின்னா கூடமே எப்படி கேட்கணும் அந்த இடத்துக்காரவங்க? அம்மா இந்த இடத்துல ஒரு மாடு பணிவா கேட்கணும். சரி, இந்த சட்டம் போடுறவங்க ஏன்டா நான் என்ன பணிவா பேசாம பேசுறேன் அதை கொஞ்சம் சொல்லுங்க. பணிவா கத்துக்கங்க. நான் முட்டாள்ல நீங்க முட்டாள்ல. நீ இப்ப நான் சொல்றேன் நீ முட்டாள்ல. எப்படி சொல்றீங்க? என்ன ஒரு வேலையை சரி வேடுவரு. சரி, மாடு எப்படி பிடிக்க போறீங்க? மானை நான் கையால பிடிக்க போறேன். எப்படி மானை கையில பிடிக்க முடியும்? அது என்னுடைய விருப்பம். மானை எப்படி கையில பிடிக்க முடியும்? நான் பிடிக்க நினைக்கிறேன். யார் பிடிச்சிருக்கா? நான் பிடிக்கணும் வந்திருக்கிறேன். யார் பிடிச்சிருக்கா? யாராச்சும் ஒரு ஆள் பிடிச்சிருக்கணும். நானும் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லணும். சரி, சிவபெருமான் பிடிச்சிருக்காரு. 2 விரலாக பிடிச்சிருக்காரு. மானாக உருமாறினாரு. அந்த மானாக உருமாறிய கோயில் இருக்கு. அதெல்லாம் நான் கேட்கல. சரி, மாநில பிரபு யார் மான கையில பிடிச்சி? நான் பிடிக்கணும் வந்திருக்கேன். எப்படி சாத்தியம்? என்னால முடியும். எப்படி சாத்தியம்? நீங்க அப்படி சொல்றீங்க. என்னால முடியும் நினைச்சு வந்திருக்கேன். இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையான வேலைக்கு வச்சுக்கவே, ஏப்பா உன்னால முடியாது அந்த வேலையெல்லாம் பார்க்காது அப்படின்னு சொல்லி வச்சுக்கல, கேட்க மாட்டாங்க. என்னால முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான் பாத்தீங்களா? வேலையில ஜெயிக்கிறான் பாத்தீங்களா? அதுதான் விஷயம். நீங்க உங்களால எப்படி முடியும் சொல்லி எடுத்து நீங்க போகாதீங்க. என்னால முடியும் அப்படிங்கிற ஏமா எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி இருக்கட்டும். மானை கையில பிடிக்க போறீங்க. மானை கையில பிடிச்சு என்ன பண்ண போறீங்க? அது என்னுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நான் என்னால வச்சுக்குவேன். என் இடத்துக்கு கொண்டு போவேன். என் வீட்டுக்கு கொண்டு போயிடும் 5 நிமிஷம் உட்கார வச்சு பாத்துக்குவேன். ஏன்னா என் அருகிலேயே கூட வச்சுக்குவேன். அது என்னுடைய விருப்பம். இதுக்கு முன்னாடி இது மான வச்சிருக்கீங்களா? ஒரு மானுடைய பரிசா வாங்கியிருக்கோம். பிடிக்கல. பிடிக்கல, பரிசா கொடுத்துருக்காங்க. பிடிச்சிருக்க மாட்டீங்க. இந்த முக அமைப்பை பார்த்தா தெரியும். ஏன் இந்த மாதிரி பிடிக்காதுங்க? பிடிக்க வாய்ப்பு இல்லை. அப்படி நீங்க நினைக்கிறீங்க. பரிசா கொடுத்துருக்காங்க. சரி, அது ஒரு மாடு இருக்கு. அதை வச்சு சந்தோஷமா இருக்க வேண்டியது. இன்னொரு மாடு இருக்கு. அந்த மாடு ஒரு மாடு தான் இருக்குது. இதை வச்சு சிறப்பா அந்த மாடு ரொம்ப வருத்தமா இருக்குமா? நான் ஒரு ஆளா இருக்கல, நீ காடு வச்சு போயிடுற, எனக்கும் ஆள் இல்லாம சிரமப்படுறேன் அப்படின்னு சொல்லி சிரமப்பட்டுச்சு. சரி, கூட ஒத்தாசைக்கு இருக்கட்டுமே அப்படிங்கறத இந்த மானை பிடிச்சு போலாம். சேர்த்து வைக்கிற வேலை பாக்குறீங்களா? சரி, இந்த மானை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? இப்ப தொடர்ந்து இருந்தீங்கல்ல? ஆமா. இந்த மானை தெரியுமா? அறியாத வயசுல பார்த்ததுமா. தெரிஞ்ச மானை எப்படி உங்களை பார்த்து ஓடும்? அறியாத வயசுல பார்த்தது. அதுக்கு என்ன நினைப்பு அப்படின்னா, சின்ன வயசுல பார்த்த, இவ்வளவு நாள் பார்க்க வரவே இல்லை, இப்ப நீ கூப்பிட்டனும் உங்ககிட்ட நான் பின்னாடியே வந்துருவேனா அப்படி சொல்லி அதுக்கு ஒரு சின்ன கோபம். சேட்டை பிடிச்ச குட்டி இல்லையா? அதான் அந்த வருத்தம். கோயில் தேர்லாம் இருக்குல்ல? சரி, கோயில் தேரெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அது கோயில் தேரை எதுலயும் ஒரு இடத்துல முட்டிடுச்சு அப்படின்னா அதை முட்டு கொடுத்து தள்ளுறதுக்காக ஒரு ஆள் இருப்பாங்களா? சரி, கோவில் தேரை கோயில் தேர்ல தெருவையே சுத்தி வரும். சரி, அந்த ஊரையே சுத்தி வரும் தேர். அந்த தேர் எதுலயும் போய் முட்டிட கூடாது. அப்படி முட்டுச்சுன்னா அதை முட்டு கொடுக்கறதுக்காக
இதுக்கு இப்படி அப்ப அதுதான் காரணமே. அப்ப அவரோட வேலையை மட்டும் தான் செய்வாரா? சரி, ஆமா. எந்த வேலையுமே கவனிக்க மாட்டாரா? ஆமா, அதான் உண்மை. சாமியை கொண்டு போய் சரியா கோயில்ல சேர்த்தா போதும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் தன்னுள் நினைச்சிட்டு வேற எதையுமே கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அவரோட பேர் தான் அந்த முட்டி கொடுத்து கூட்டிட்டு போறாரு பாருங்க. அவர் பேர் தான் முட்டாள. சிறப்பு. இதோட நீங்க சிறப்பு பருப்புலாம் நீங்க சொல்ல வேணாம். பருப்புங்கிற மாதிரில பருப்புங்கிற அது கூட உங்களுக்கு கூட மாட்டாங்களே. ஏன் நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு? இல்ல நீ எப்படி சொல்ல வந்தது? நீ எப்படி சொல்ல? நீ எப்படி சொல்ல? நீங்களா சொல்லிட்டு எப்படிமா உங்களுக்கு கூட இவன் சரிபட வர மாட்டாங்க அப்படி நீங்களா நினைக்க கூடாது. எந்த நேரத்துக்கு யாருக்கு அவங்களுக்கு தான் மாணிக்கதாமா இருக்கு. இருந்தாலும் தர முடியாது. அது எப்படி தர முடியாது? ஒழுங்கா பேசுறவங்களே மான தர மாட்டேன். என்கிட்ட இந்த திமுறா பேசுனா என்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. என்னத்துக்கு மாடு தரலாமா? அப்படி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க அவசியம் எனக்கு கிடையாது. அப்ப மாடு தர முடியாது. ஏன் மாடுக்கு நீ ஏன் ஆசைப்படுற? உங்க மாடுக்கு நான் ஏன் ஆசைப்பட போறேன்? ஏன்னா இடம் வந்து உங்களுக்கு சொந்தமானது. மாடு எத்தனை வகைப்படும் சொல்லுங்க. மாடு 32 வகைப்படும். 32 வகைப்பட்ட மாடுல உங்க மாடுக்கு என்ன சிறப்பு இருக்குன்னு சொல்லுங்க. 32 வகையான மாடு எந்த மாடுக்கு இல்லாத ஒரு சிறப்பு நான் தேடி வந்த மாடுக்கு என்ன சிறப்பு? என்ன சிறப்பு தெரியுமா? 32 வகைப்பட்ட மாடுல உங்க மாடுக்கு என்ன சிறப்பு சொல்லுங்க. ஒரு புள்ளி உள்ள மாடு. ஒரு புள்ளி எப்படி இருக்கும் ஒரு மாடுக்கு? நெத்தி பட்டு மாதிரி ஒரு புள்ளி. ஏன் மாடுக்கு இருக்குமா? சரி வேற ஏதாச்சும் ஒரு வார்த்தையாச்சும் உண்மையா பேசணும். என்னமா உண்மை இல்ல? ஏதாச்சும் ஒரு சொல்ல வார்த்தை ஏதாச்சும் உண்மையா பேசுறாரு. மானை கையில பிடிக்க போறாரா? மானே வெண்மையானது. மான் எப்படி திரைப்படத்துக்குள்ள வரும்? இது உண்மையா இருக்கா? மானுக்கு ஒரே ஒரு புள்ளி இருக்கா? இது உண்மையா இருக்கா? உங்க பார்வையே சரியில்லை. ஏன் பார்வை சரியில்லையா? இங்க பாருங்க குழந்தைத்தனமான பார்வை யாரு அப்படின்னா அது நான் மட்டும்தான். சரிங்களா? தலை ரொம்ப வெள்ளந்தலியான ஒரு உள்ளம் படைத்தவன் யாரு அப்படின்னா இந்த வேடன் மட்டும்தான். சரிங்களா? அதுக்காக என்னுடைய பார்வை வந்து நீங்க வந்து தவற என்ன வேணாம். சரிங்களா? ஆனா மான் இங்கதான் இருக்கு. ஒரு புள்ளிதமான சிறப்பான மான் ஏமானுக்கு இருக்குமா? முக்கோண புதிய பாக்குறேன். அப்புறம் எடுத்து மாடு கிடையாது போங்க. இங்க காவல் பார்த்திருக்கிறது நானு. காவல் சரியில்லைன்னு நான் சொல்லுவேன். எது என்னோட காவல் சரியில்லைன்னு நீங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. உங்களோட வேட்டை சரியில்லைன்னு நான் 10 சொல்லுவேன். ஓஹோ இங்க காவல் பார்த்திருக்கிறது நானு. அண்ணன் காவலை மீறி என்னோட தோழி காவலை மீறி ஏன் காவலை மீறி உங்க மான் எப்படி உள்ள வந்துச்சு நீங்க சொல்லுவீங்க? நீங்க எங்க இருந்து காவல் பாக்குறீங்க? பறந்து இருந்து காவல் பாக்குறீங்க. சரிங்களா? எது எப்படி காவல் பாக்குறீங்க? வானம் பாடி வரும் பறவைகளை தன்னுடைய காணத்தாலே அடிச்சு வரட்டிட்டு இருக்கீங்க. சரிங்களா? உங்களுடைய அண்ணனாகப்பட்டவர் தோழியாகப்பட்டவர் பறந்துக்கு கீழே இருந்து காவல் பாக்குறாங்க. சரிங்களா? உங்களுடைய பார்வையில மேல் நோக்கி இருக்கும். சரிங்களா? உங்க அண்ணன் கீழே இருந்து பார்க்க நுழைவாயில இருக்கிறார் அப்படின்னா காவல் பார்க்க மாட்டேங்கிறாருமா. அத நீங்க எப்படி சொல்லுவீங்க? நான் எங்க அண்ணனை பத்தி என்ன நீங்க தேவனா? நான் பார்த்தல. அண்ணனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய வேட்டையாடுறதுல சிறந்தவர் உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? என்ன சொல்றீங்க? கரிங்கர சிங்கலாம் இல்ல. எங்க அண்ணன் சிங்கம். எப்படி சொல்றேன் அப்படின்னா நான் விரட்டி வந்த பாத்தீங்களா? மான் குட்டி உள்ள விட்டுட்டு இந்த நடிப்பு நடிக்கிறாரு. எவ்வளவு அதான் நீ இந்த நடிப்பா சொல்லுங்க. அப்படி மான் குட்டி மட்டும் உள்ள விட்டுட்டு நான் வந்து இப்படி நிப்பாட்டிட்டாரு. ஏங்க என்னை மட்டும் ஏங்க தடுக்கிறீங்க அப்படிங்கிற எங்க போறீங்க அப்படிங்கிறாரு. அப்ப தடுக்கிற மாதிரி வேலையில கவனமா இருந்தாருன்னா மான் குட்டி அவர் தடுக்கிறமா இல்லையா? என்ன மட்டும் ஏன் தடுக்கிறாரு? அது வேறையா? நல்ல மனுஷன் தான். கேவலம் பேசாதீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டு உங்க கூட்டணி வளர்க்க மாட்டேன். இல்ல யாருமா போய் நான் என்ன நீங்க கேட்டீங்க நான் பதில் சொன்னேன். சரி வேடுவர். சரிங்க. நானால எவ்வளவு இன்னல்கள் ஏற்பட்டிருக்கு. என்ன இன்னல் ஏற்பட்டிருக்கு? என்ன இன்னல் ஏற்பட்டிருக்குன்னா வேடுவர் உங்களுக்கு தெரியாதா? வேட்டைக்கு போனவங்க எவ்வளவு பேர். சரி. அது சீதையும் ராமரும் பிரிந்ததற்கான காரணம் ஒரு மான் தான். சரி. சரி மானை எப்படியா வேட்டையாடலாம்னு சொல்லுங்க. மான வள வச்சு பிடிக்கலாம். சரி. சில வச்சு கூட பிடிக்கலாம். சரி. குழி வெட்டி கூட பிடிக்கலாம். சரி. இதெல்லாம் ஏன் தெரியுமா? ஒரு மான் குட்டி பிடிக்கிறது அப்படின்னா இவ்வளவு முறைகள் இருக்கே. இதெல்லாம் வச்சு ஏன் பிடிக்காம கையில பிடிக்கணும் ஆசைப்படுறீங்க? என்ன காரணம் அப்படின்னா என்ன காரணம்? இப்போ ஒரு குழி வெட்டி பிடிக்கணும்னு வச்சுக்கல மான தேகமாவோட ரொம்ப மென்மையானது. ஒரு வகையில குழிக்குள்ள விழுந்துச்சுன்னு வச்சுக்கல கை காலம் மொண்டி படமா போயிடும். சரிங்களா? இப்படி சிறப்பான மான வந்து அப்படி மொண்டி படம் பாக்குறதுக்கு எனக்கு மனசு இல்ல. வள வச்சு பிடிச்சு வச்சுக்கல வளக்குள்ள போய் மடிச்சுனா உடம்புல ரொம்ப காயமாயி போயிடும். குருதி வழி ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு சிறப்புள்ள மானுக்கு அப்படி குருதி வழியில பாக்குற அளவுக்கு எனக்கு மானும் உங்களுக்கு வேணும். வேட்டையாடணும்னு வந்துட்டீங்க. சேதாரம் இல்லாம மானை எப்படி பிடிக்க முடியும்? அதுதான் நான் பிடிக்கணும் வந்திருக்கேன். நீங்க சொல்லுங்க. மான் காட்டி மான் பிடிச்சிருக்கலாமே. மான் காட்டி மானை பிடிச்சிருக்கலாம். ஏன்னா மான் மாதிரியே ஒரு உருவத்தை செய்து வைத்து இது என்னதானே போய் அறிஞ்சு அது மான் மேய போகிற இடத்துல இது நம்ம என்ன போய் நிக்கலாம். அப்ப கூட போய் கபாரம் பிடிச்சிக்கலாம். அப்படி ஏமாத்து பிடிக்கிறதுக்கு மனசு எனக்கு இல்லமா. ஏமாத்த கூட கூடாதா?
ஏமாத்த கூடாது. அவ்வளவு நல்ல மனசு ரொம்ப வருத்தப்படும். நான் ரொம்ப நல்லவன், அது ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்குது. யார் நீங்க? பழகினதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ரொம்ப வெள்ளை உள்ள மாட்டோம் யார் அப்படின்னா இந்த வேலூர் தாப்பா அப்படின்னு சொல்லி. உங்களை மாதிரி இருக்காருயா. சொல்லுங்க. இவ்வளவு சிறப்பான மான அப்படிலாம் காயப்படுத்தியோ ஏமாத்தியோ பிடிக்கணுங்கிற விஷயம் எனக்கு இல்ல. நீங்க அனுமதி மட்டும் கொடுத்து பாருங்க, அந்த மானுக்கு எப்படி பொத்தனாப்புல குடிச்சு போறேன்னு மட்டும் பாருங்க, எந்த ஒரு சேதாரமே இல்ல. மாடு வரலங்க, மாடு இங்கதாமா இருக்கு. இருங்களேன், ஒரு ஆளை யாரையாச்சும் மாடை பார்த்தோன்னு சொல்லுங்க. சரி, உங்க மாடு இங்கதான் இருக்கு வேணுவரை நான் சொல்றேன். இவ்வளவு யாராவது மாடை பாத்தீங்களா? பாத்தீங்களா சொல்லுங்க. ஐயா வந்திருக்கா இல்லையா? ஐயா வந்து கேக்குறாரு. ஐயாவுக்கு அதுல கொள்ளாரு. எதுல நீங்க இப்ப பாத்தீங்க? இல்லம்மா, ஐயாவுக்கு அது அங்க கேட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் மண்டையில இருந்தா பேசிக்கலாம். ஏன் இருந்தனால உங்களுக்கு ஒரு கதை சொல்லுவோம். உங்களை மாதிரி ஒரு நாடு யாரு இந்த கதையில வராது. ஒரு மருத்துவமனையில, என்ன மருத்துவமனை அப்படின்னா மனநல பாதிக்கப்பட்ட மருத்துவமனை. இந்த மனநல பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில ஒரு பைத்தியம் அப்படி இருந்திருக்கு. இங்க பாருங்க, பைத்தியம் யாருமா சொல்றீங்க? தெரியாம நான் தான் இந்த பைத்தியம் குள்ள மாட்டிட்டேனா? இல்லங்க, கதையில அப்படி சொல்லுங்க. கதையில அப்படி கைட்டி சொல்லுங்க. கதையில ஏன் இயலிசை நாடகம் ஆத்தாடி ரொம்ப நடிக்கிறாங்கப்பா. அப்ப இந்த மருத்துவமனையில என்ன பண்ணாங்க அப்படின்னா 3 பைத்தியங்கள் கிணத்துக்குள்ள போய் விழுந்துருச்சுங்களா. கிணத்துக்குள்ள போய் விழுந்தோட இன்னொரு பைத்தியம் என்ன பண்ணுச்சா, அந்த கிணத்துல விழுந்த 3 பைத்தியத்தையுமே காப்பாத்திருச்சா. 3 பைத்தியத்தையும் காப்பாத்திட்டு வந்துருச்சு. அப்ப அங்க இருந்த மருத்துவர் வராரு, அந்த பைத்தியத்திட்ட சொல்றாரு, அப்பா உனக்கு ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு சொல்றேன், ஒரு கெட்ட விஷயம் ஒண்ணு சொல்றேன்னு சொல்லி சொல்றாரு. முதல்ல ஒரு நல்ல விஷயத்தையே சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த பைத்தியத்திட்ட சொல்றாரு, உனக்கு பைத்தியம் தெரிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது கெட்ட விஷயம் என்னன்னு சொல்லி கேட்க, கெட்ட விஷயத்த சொல்றாரு, நீ காப்பாத்தினால அந்த கிணத்துல விழுந்த 3 பேரையும், அந்த 3 பேருமே மரத்துல வந்து தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ற. அதுக்கு அந்த பைத்தியம் என்ன சொல்றது, அவங்க தூக்கு போட்டுலாம் இறக்கல, நான் தான் அவங்க ஈரமா இருக்காங்கன்னு காயப்பட்ட கயிறை கட்டின்னு சொல்லிட்டான். அது மாதிரி இருக்கும் உங்களை பார்க்கும்போது. சரி சொன்ன கூட்டத்துல இப்படி பார்க்கல, நறுக்கி கொடுத்துருவேன். நல்லா இப்படி நம்ம ஜாதியில் தேடி வருது.
போனோம் இங்கதான் இருக்கு நான் இங்க ஏன்னா தொலைச்ச கூட தொலைச்ச கந்த முடியும் இதுல என்ன சின்ன ஒரு சந்தேகம் உங்ககிட்ட என்ன சந்தேகம் என்ன சந்தேகம்னா பாட்டு ஆமா ஆமா இவர் பெரிய நக்கீரரு ஆமா பிள்ளை கண்டுபிடிச்சார் சொல்றதை கேளுமா கேக்குறேன் ஒரு சந்தேகம் தானே சந்தேகம் கேளுங்க மானுன்னு மல்லாக்கப்படுத்திருந்தா மானு மிதிச்சிருக்கு மத்தெல்லாம் தெரிச்சுன்னு சொன்னீங்கல்ல மானு மிரண்டு ஓடக்கூடியது என்ன எப்படி மானு வந்து கை கால் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னீங்க கை கால் தெரிஞ்சிருக்குமா அப்படி விளக்கமா சொல்லுமா சரி என்னுடைய மாடு வந்தது திணை புனத்தினில் உள்ள சென்றது என்னுடைய மாடு வந்தது திணை புனத்தினில் உள்ள சென்றது மனை கொடுத்து விட்டால் அது மகிழ்ச்சிகமா மறுத்து விட்டால் அது நிகழ்ச்சிகமா இங்கு ஓடி வந்த மனைக்கான கேள்வி வந்த வேடமான் என்னுடைய மாடு வந்தது திணை புனத்தினில் உள்ள சென்றது பெரியமா வேணாம் அப்படியே சொல்லாதீங்க ஏன் சொன்னாங்க அப்படியே தெரியுது அப்படிதான் தெரியுது திருட்டு முடியும் இங்க பாருங்க அப்ப உங்க பெரியமா இந்த இடத்துல தலைவின்ற முறையில ஒருவேளை அங்க மாணிக்கு இருந்துச்சுன்னா புடிச்சு வைக்கிறேன் வந்து புடிச்சிட்டு போங்க மாணோட அங்க அடையாளம் சொல்லுங்க பிடிச்சு நீங்க அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா மட்டும் நான் ஐயா சொல்லுங்க ஐயா சொல்றேன்
பெண்ணுக்குண்டான அடையாளம் என்ன அடையாளம் சொல்லிட்டு இருக்கீங்க? பெண்ணுக்குண்டான அடையாளம் என்னாச்சு? என்னமோ தெரியவில்லை. தங்களை பார்த்தோம் நிலைதடுமாறு நின்று கொண்டிருக்கிறேன். எதை தேடி வந்தீங்க? உங்களை தான். என்ன தேடி வந்தீங்க? உங்களை கரம் பிடிக்கால் விட மாட்டேன், கரம் பிடித்தால் விட மாட்டேன். காதலிக்கிறீங்களா? என்ன திருமணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? வேற ஒருத்தரை காதலிக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்க யார வேணாலும் காதலிக்கிறீங்க. நினைச்சுக்கங்க. நான் கல்யாணம் மட்டும் என்ன பண்ணிக்கங்க. ஆத்தாடி. பகல் நேரத்தில் வானவில் அழகாக தெரியும், இரவு நேரத்தில் நிலவு அழகாக தெரியும். நிலவுக்கு ஒப்பாக விண்மீன்கள் அழகாக தெரியும். அந்த விண்மீனுக்கு ஒப்பாக மதுரை மீனாட்சி ஒத்தக்கல் மூக்குத்தி ஆக்கப்பட்ட வீடு கொண்டிருக்கிறது. அந்த மதுரை மீனாட்சி ஒத்தக்கல் மூக்குத்தி கிடையாக இந்த வண்டியாக்கப்பட்ட மூக்கு எனக்கு உங்களுடைய மூக்குத்தி ஆக்கப்பட்டது இருக்குது. ஒத்தக்கல் மூக்குத்தி ஜொலிக்குதடி, முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி, நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி. முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி, நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி. முத்தமிடக்கூடாத திருமணமா, பூங்குத்தி பஞ்சனையில் தடை செய்யுமா, இந்த பூங்குத்தி பஞ்சனையில் தடை செய்யுமா. அவர் மான தேடி இருந்தாரு ஒன்று சொன்னாரு. நானும் மான தேடி இருந்தா பதில் சொல்லிட்டு இருந்தேன். வேடுவாரே மானோட அடையாளத்தை சொல்லுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, மானோட அடையாளம் சொல்லாம ஒரு பெண்ணோட அடையாளத்தை சொல்லிட்டு. யார் அந்த பெண்ணு, யார் அந்த பெண்ணு நானும் கேட்டேனே. வந்திருக்க வேடுவர் என்னமோ நமக்கு திருநெல்வேலி பார்த்து போயிட்டார். இதெல்லாம் நான் தெரிவிப்பது என்னவென்றால் குலக்குடல் முழுப்பெருமாள் அந்த பிள்ளை தொண்டை திருப்பரங்குன்றத்தில்
வன வேடனாக வந்ததும் நாமே, வழி வீரனாக வந்திருப்பதும் நாமே, பூமி மணந்ததற்காகவே யாம் புரிந்த திருவிளையாடல் இதுவும் ஒன்று. எவை மனதில் சம்மதம் தானே? எனக்கு ஒரு வரம் வேண்டும் சொல்லு. என்ன வர வேண்டும்? என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பீங்களா? என்ன வரம் கேளுங்க பார்க்கலாம். நமது திருமணத்திற்கு பிறகு உலகம் தெய்வயான வள்ளி என்று உங்களை வழிபடாமல் வள்ளி தெய்வயான என்றே உங்களை வழிபட வேண்டும். எனக்கே முதலிடம் வேண்டும். அப்படியா இருந்தா கையா மூத்தவள் இருக்கும் பொழுது அண்ணே, உனக்கு படிச்ச மாப்பிள்ளை கட்டிக்கிற இவரை நடக்கிற நீ வா. ஏன் தங்கச்சிக்கு முதலிடம் கொடுக்கணும், வேற யாருக்கு கொடுக்க மாட்டேன். இல்லங்க, நானும் ஆசைப்பட்டேன். ஆனா மூத்தவள் இருக்கும் பொழுது இளையவளுக்கு அண்ணே, சரி வராதுமா. இருங்க. டிகிரி முடிச்ச மாப்பிள்ளை தாரத்தில் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் உமக்கே முதலில் கொடுத்து இன்று முதல் இந்த உலகம் அனைவரும் வள்ளி தெய்வயானி, வள்ளி தெய்வயானி என்று உன் பெயரை முதலில் உச்சரித்து வள்ளி தெய்வயானி சமேத சுமன் எல்லோரும் அழைக்கப்படுவார். வரத்தை தந்தோம். முழங்கட மங்கள வாத்தியம்.